கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறிய 15 கர்ப்பிணி பெண்களை கும்பல் அழைத்து சென்றதும் அவர்களை அதிகாரிகள் சுற்றி வளைத்ததும் தர்மபுரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பார்க்கலாம் விரிவாக. மாவட்டம் தொப்பூர் அருகே கருவில் இருக்கும் சிசு ஆனா பெண்ணா என சிலர் மொபைல் ஸ்கேன் இயந்திரம் மூலம் கண்டறிந்து சொல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதுபோன்ற விவகாரத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கள்ளக்குறிச்சியை சேர்ந்த வடிவேல் என்பவரே மீண்டும் இதில் ஈடுபட்டு வருவதாக பாலின தேர்வை தடை செய்வதற்கென உருவாக்கப்பட்ட மாநில கண்காணிப்பு குழுவிற்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே சென்னையிலிருந்து தர்மபுரிக்கு வந்த குழுவினர் தொப்பூர் அடுத்து உள்ள பரிகம் கிராமத்தில் கும்பலை சுற்றி வளைத்தனர். அப்போது சுமார் 15 கர்ப்பிணி பெண்கள் தங்களின் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை அறிய அழைத்து வரப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் போலீசாரின் வருகையை முன்கூட்டியே அறிந்து முக்கிய குற்றவாளியான வடிவேலு தப்பியோடிய நிலையில் விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் அவர் உட்பட 3 அதிரடியாக கைது செய்தனர். சமுதாயத்துக்கு ஏடு பண்ணலாமா? அவங்களே கேட்டா என்ன சொல்லணும்? எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லமா, இதோட முடிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்களா? இந்த வேலையில ஈடுபடுறது இல்லாமா, இதெல்லாம் சட்டவிரோதமா இருக்கு, நீங்களாம் போவாதீங்க, தப்பா கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லினால புத்தி சொல்ல முடியாது. தர்மபுரி மாவட்டத்தில் 15 கர்ப்பிணி பெண்களை பெண்ணாகரம் பிரிட்ஜுக்கு அருகில் வர செய்து அவர்கள் சட்டவிரோத வாகனங்களில் சட்டவிரோதமாக கருவின் பாலினம் கண்டறியும் கும்பல் ஒன்று அவர்களை அழைத்து கொண்டு தொப்பூர் அருகே பரிகம் என்ற கிராமத்தில் வச்சு ஒரு வீட்டில் வைத்து அவர்களுக்கு ஸ்கேன் செய்து கொண்டிருந்தனர். அவர்களை எங்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி அவர்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களை பிடித்துள்ளோம். 15 கர்ப்பிணி பெண்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட 2 கார்களை பறிமுதல் செய்திருக்கிறோம். இவர்களை அழைத்து சென்ற புரோக்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.